விக்னேஷ் சிவன் இப்படி நன்றியை மறக்கக்கூடாது. வாழ்க்கை கொடுத்த தனுஷுக்கே பாடம் எடுத்த விக்னேஷ் சிவன். செய்தி புனல் நேயர்களுக்கு வணக்கம். சும்மா கிடந்தவனுக்கு திடீர்னு வந்துச்சாம் யோகம். இந்த சொலவடையை பெரியவர்கள் சாதாரண மனிதர்களுக்கு பெரிய வாழ்க்கை கிடைக்கும் போது கூறுவார்கள். அதுதான் தற்போது விக்னேஷ் சிவன் வாழ்க்கையிலும் நடந்துள்ளது. தனுஷ் பக்கம் நிற்க ரசிகர்களுக்கு தொடர்ந்து காரணங்கள் கிடைத்து கொண்டே இருக்கிறது. தனுஷுடன் நட்பு உருவான கதை குறித்து விக்னேஷ் சிவன் முன்னதாக கொடுத்த பேட்டி ஒன்றில் அவரே கூறியிருந்தார். தற்போது அந்த வீடியோவை ரசிகர்கள் ட்ரெண்ட் செய்து வருகின்றனர். தனுஷ் இல்லைன்னா படமும் இல்லை, நயனும் இல்லை என்று கமெண்ட் செய்து வருகின்றனர். அந்த பேட்டியில் விக்னேஷ் சிவன் கூறியது, நான் தனுஷுடன் வேலையில்லா பட்டதாரி படத்தில் இணைந்து பணியாற்றினேன். அந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றது. இதையடுத்து தனுஷ் என்னிடம், உனக்கு நான் ஏதாவது செய்ய வேண்டும், என்ன வேண்டும் கேள் என்று சொன்னார். உடனே நான், சார், என்னிடம் ஒரு கதை உள்ளது, அந்த கதையை நீங்கள் தயாரிக்க வேண்டும் என்று சொன்னேன். உடனே என்ன கதை என்று கூட கேட்காமல் ஓகே என்று சொன்னார். தொடர்ந்து ஹீரோ யார் என்று அவர் கேட்டபோது, நான் முன்னதாக இந்த கதையை கௌதம் கார்த்திக்கிடம் கூறி வைத்திருந்தேன். அதை அவரிடம் சொன்னேன். அது பின்னர் அப்படியே மாறி மாறி விஜய் சேதுபதியிடம் வந்தது. படத்திற்குள் நயன்தாராவை அழைத்து வந்ததும் தனுஷ் சார் தான். ஒரு நாள் ஹீரோயின் யார் என்று கேட்டார். இந்த கதை ஹீரோயினுக்கு முக்கியத்துவம் தரக்கூடிய கதை, அதனால் பெரிய ஹீரோயின் நடித்தால் நன்றாக இருக்கும் என்று சொன்னேன். உடனே நயன்தாரா கிட்ட பேசுறியா என்று கேட்டார். ஆனால் எனக்கு எப்படியும் நயன்தாரா இதுக்கு ஒத்துக்கொள்ள மாட்டார், போய் ஃபோட்டோ எடுத்துக்கொண்டு வந்து விடுவோம் என்று தான் நினைத்தேன். அவரை பார்க்கும்போது ஆட்டோவில் தான் சென்றேன். முதலில் அவர் செல்போனை சுவிட்ச் ஆஃப் செய்துவிட்டு என்னுடைய கதையை கேட்க தயாரானார். அதுவே எனக்கு மிகவும் புதுமையாக இருந்தது. காரணம் என்னவென்றால், நான் முன்பு கதை சொன்ன ஆட்கள் எல்லோருமே கதையை கேட்கும்போது ஏதாவது ஒரு விஷயத்தை செய்து கொண்டேதான் கதையை கேட்பார்கள். ஆனால் எனக்கு நயன் இந்த முறையில் கேட்டதே மிகவும் தன்னம்பிக்கையை கொடுத்தது. படத்தில் உள்ள ஒரு சில காமெடிகளை அவர் விழுந்து விழுந்து சிரித்தார் என்று விக்னேஷ் சிவன் குறிப்பிட்டிருந்தார். அப்புறம் என்ன, கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டீங்க அதானே என்று ரசிகர்கள் ஒருபுறம் நக்கல் செய்து வர, இன்னொரு பக்கம் ஏன் தனுஷ் வளர்த்துவிட்ட எல்லோரும் அவருக்கு எதிராக திரும்புகிறார்கள் என்ற கேள்வியும் எழுப்பி வருகின்றனர். இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள செய்தி புனலுடன் இணைந்திருங்கள்.